viewers, welcome back to High Tech Solution channel. நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓவரால் அதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், அப்ஸ்ட்ராக்ட், ப்ரொபோஸ்ட் சிஸ்டம் இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே ப்ராஜெக்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த சேனலுக்கு நியூ மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து தேவை அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகும். நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பீர் டிரைவன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரெஷர் ஜாப் பிளேஸ்மெண்ட். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்ஸ்ட்ராக்ட் சொல்லணும்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். ஓகேவா? ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கும் சரி, பிளஸ் ஏதாவது கோர்சஸ் வந்து புதுசா கத்துக்கிட்டுறதுக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்குது. ஓகேவா? எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து கோர்சீரா அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதுலலாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம், செஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பிளஸ் அந்த செஷன் அட்டன் பண்றது மூலியமா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா? இப்ப நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து அதை ஓவர் கம் பண்ற மாதிரி நிறைய ப்ரொபோஸ்டு சிஸ்டம் வந்து இருக்குது. நம்ம வந்து ப்ரொபோஸ் சிஸ்டம்குள்ள என்டர் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா அதுலலாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டூடெண்டா லாகின் பண்ணி கோர்ஸ் வந்து கத்துக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி டியூட்டராகவும் லாகின் பண்ணி டீச் பண்ணிக்கலாம். இதே ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஆனா நம்மளோட பிளாட்ஃபார்ம் எப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான். நீங்க தனித்தனியா ஒவ்வொரு டியூட்டருக்கு தனியா ஒரு வெப்சைட்க்கு போகணும், ஸ்டூடெண்ட்க்கு தனியா ஒரு வெப்சைட்க்கு போகணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பிளாட்ஃபார்ம்ல ரெண்டுமே கம்பைனாவும் இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்டும் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க யூசர் வந்து ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம், டியூட்டராகவும் இருக்கலாம், இல்லைன்னா போத் ஸ்டூடெண்ட் அண்ட் டியூட்டர் அவங்க வந்து ரெண்டு ரோலுமே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெனிஃபிட். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைவ் சாட் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்க டியூட்டர்ஸ் கூட நீங்க வந்து லைவா சாட் பண்ணிக்கலாம். பிளஸ் அதே மாதிரி உங்களுக்கு சாட்பாட்டுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஏதாவது கம்பெனிஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது அப்டேட் வந்து உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா அதுவுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட இன்னொரு ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னா எந்த கம்பெனிஸ்மே உங்களுக்கு வந்து டைரக்டா ரெக்ரூட் பண்ற மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து கிடையாது. கரெக்டா? ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்பெனிஸுக்குமே தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க போஸ்ட் பண்றது மூலியமா நம்ம ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம வந்து கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். கரெக்டா? நம்ம எல்லாத்துக்குமே அந்த ப்ராஜெக்ட் வந்து வியூ பண்ணி காட்டும். சோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட்மே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ப்ராஜெக்ட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்மே நம்மளுக்கு வந்து தருவாங்க. இது வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெறும் கோர்ஸ் சர்டிபிகேட் மட்டும் வச்சு நீங்க வந்து ஜாப் தேடினீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொரு நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனி தந்திருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரியர் ஃபேர்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஏதாவது ஜாப் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்குமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் வெபினார்ஸ்மே உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? நீங்க வந்து ஃப்ரீ வெபினார்ஸ்மே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க கூடயே நீங்க வந்து லைவ் சாட்டா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரீ வெபினார்ஸ் கூட நீங்க வந்து ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? அவங்க கூடயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீச்சர் வந்து என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அட்மின் டேஷ்போர்டுமே இதுக்கு செப்பரேட்டா இருக்குது.
ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்ட்டா? இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கங்கிற சர்டிபிகேட் முதற்கொண்டு, அப்புறம் டியூட்டரா இருக்கிறீங்கன்னா, டியூட்டர் வந்து நீங்க இந்த கோர்ஸ் டீச் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்களோ, அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி அட்மின் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓவரால் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது, இப்போ சப்போஸ் டியூட்டரா இருந்தீங்க அப்படின்னா எத்தனை கோர்ஸ் டீச் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் கேதர் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ டியூட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் செஷனோட ஃபீட்பேக், அதாவது நீங்க ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருப்பீங்க கரெக்டா, அந்த செஷனோட ஃபீட்பேக் மூலியமா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ வந்து கண்டென்ட் குவாலிட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி பெட்டர் பண்ணணும், கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி சஜஷன்ஸ் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் நான் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து வாலண்டியர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இது கம்பெனி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். டெட்லைன்ஸ் என்ன இருக்குது அது கொண்டு அவங்க வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன சாஃப்ட்வேர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட சிஸ்டம்ல நான் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே நான் என்ன பண்ணிருக்கேன்னா PHP வச்சு தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ உங்களோட சிஸ்டம்ல என்ன என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, PHP வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அண்ட் தென் MySQL வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ MySQLமே உங்களுக்கு இருக்கணும். நான் வந்து இது ஃபுல்லாவே கோர் PHP கான்செப்ட்ஸ் தான் பண்ணிருக்கேன். சோ எந்த ஃப்ரேம் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்ல. சரியா? ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளோ சார்ட்குள்ள வந்து என்டர் ஆவோம். ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 டைப் ஆஃப் லாகின் வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட் டியூட்டருக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ல இருக்கதே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டியூட்டர்ல இருக்கதே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செஷன் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிளஸ் இப்போ உங்களுக்கு அந்த செஷன் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது படிக்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அந்த செஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். லைவ் சேட் இருக்கும், ரேட்டிங், ஃபீட்பேக், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். அதே தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா வாலண்டியர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஐடியா இருக்குது, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் ஆஸ் வெல் அஸ் கரியர் ஃபேர்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. சோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெபினார்ஸ்மே உங்களுக்கு இருக்குது. சோ நீங்க வந்து வெபினார்ஸ் அப்ளை பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா ரெக்ரூட்டர் கூட கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இதே டியூட்டர் பொறுத்த அளவுக்கு வந்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த லாங்குவேஜ் நல்லா தெரியும் அப்படின்னா இவங்க வந்து கோர்ஸ் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி செஷன் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து இதுலயுமே உங்களுக்கு வந்து லைவ் சாட் அப்ளிகபிளா இருக்கும். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட செப்பரேட்டா சாட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உங்க உங்க கிளாஸ்ல வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 ஸ்டூடெண்ட் கூட நீங்க தனித்தனியா இண்டிவிஜுவலா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து ரேட்டிங் வியூ பண்றதுக்கு, ஃபீட்பேக் வியூ பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். அதே மாதிரி அசஸ்மெண்ட்ஸ்மே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இது நீங்க ஸ்டூடெண்ட் அண்ட் டியூட்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து அக்சஸ் ஆகும். செஷன் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம், ரேட்டிங் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் தெரியும் அப்படின்னா செஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 லாகின்க்கும் உள்ள டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். போத் ஸ்டூடெண்ட் அண்ட் டியூட்டரா இருந்தீங்க அப்படின்னா. இப்போ ஆர்கனைசேஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் பொறுத்தளவுக்கு ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்றது, அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா, யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்கா, இது எல்லாமே நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் கரியர் ஃபேர்ஸ்மே சேம் as well as யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா அது பார்த்துக்கலாம். பிளஸ் வெபினார்ஸ்மே அதே மாதிரி தான்.
ஆர்கனைசேஷன்ல இன்னொரு ஃபீச்சர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு முதற்கொண்டு நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கான்செப்ட் அட்மின் லாகின் வந்துக்கிட்டோம் அப்படின்னா யூசரோட டீடைல்ஸ் எல்லாமே, டியூட்டர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து வியூ பண்ணிருக்கோம். யூசர் டீடைல்ஸ் பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆட்ட அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே தான் உங்களுக்கு டியூட்டருக்குமே வரும், ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆட்ட அவங்க டீச் பண்ணிருக்கணும். ஓகேவா? இதே இது போத் ஸ்டூடெண்ட் அண்ட் டியூட்டரா இருந்தா ஒரு கோர்ஸ் அண்ட் ஒரு இது அவங்க என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அது முதற்கொண்டு எல்லாமே வந்து சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து கவர் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நான் வந்து PHP தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம்னா லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம் கொடுத்தா போதும், நம்மளோட பேஜ் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாட்பாட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து அதோட சாட்பாட் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணும் நம்மளோட queriesக்கு ஏத்தாப்ல. ஓகேவா? இதுல உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிற பேஜ் தான், அபவுட் இருக்கும், பிளஸ் கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து வியூ ஆயிருக்கும். அதே இது டீச்சர்ஸ் போனீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வியூ பண்ணி பாத்துக்கலாம். இதுலயே உங்களுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு லாகின்மே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்கனைசேஷனா இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சேம் as well as லாகின்மே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்டர் ஆகும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து ஸ்டூடெண்டோட இன்டர்ஃபேஸ். சரியா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டூடெண்டோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இது எதுக்காக அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நான் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்க ஸ்கில்ஸுக்கு ஏத்தாப்புல இருக்குது அப்படின்னா இதுலயே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். சரியா? இப்ப என்னோட ஸ்கில்ஸ்க்கு ஏத்தாப்புல ப்ராஜெக்ட் இல்ல, சோ எனக்கு அந்த ரெக்கமெண்ட்ல வந்து காட்டல, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் கெரியர் ஃபேருக்குமே உங்களுக்கு டேட்ல ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கெரியர் ஃபேருமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். சரியா? இப்ப வந்து இதான் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்ல இருக்கிறது. இப்ப கோர்சஸ்க்குள்ள போனீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ரோல் பண்றது மூலியமா நீங்க வந்து அந்த செஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிருந்தோம் அப்படின்னா யூ ஹேவ் ஆல்ரெடி புக்டு மெசேஜ் வரும். அப்படி இல்ல அப்படின்னா புக் செஷன் சக்சஸ்ஃபுல்லி அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த எல்லா டீடைல்ஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அட்மின், அதாவது PHP My Adminல போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்மளோட எல்லா டீடைல்ஸுமே இதுலயுமே உங்களுக்கு வந்து வியூ ஆகிருக்கும். என்னோட டிபியோட நேம் வந்து லேர்னிங் தான். சரியா? அதனால இதுல தான் நம்மளோட அவ்வளோ டீடைல்ஸுமே வியூ ஆயிருக்கும். யூசர்ஸா இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகுறது முதற்கொண்டு எல்லா டீடைல்ஸுமே நம்மளுக்கு டிபிலையுமே ஸ்டோர் ஆகும். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேவா? இப்போ வந்து மை புக்டு செஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செஷனோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேவா? ஏதாவது அசஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அசஸ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கர்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இது ஜாயின் மீட்டிங் மீன்ஸ் உங்களுக்கு வந்து டைரக்டா மீட்டிங் வந்து ஜாயின் பண்ற மாதிரி. ஓகேவா? இப்போ இவங்க வந்து ஒரு செஷனுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மீட்டிங்கோட URL ஐடியுமே உங்களுக்கு வந்து இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இது மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கோர்ஸ்மே நீங்க வந்து ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5 ரேட்டிங்ஸ்ல ஏதாவது ஒரு ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் அதே தான் உங்களுக்கு ரிவ்யூக்குமே நீங்க வந்து ரிவ்யூமே சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருக்கிறதுனால எனக்கு அப்படி மெசேஜ் வருது. ஓகேவா? ரேட் கோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கோர்ஸ் வந்து ரேட் பண்ணிக்கலாம். அதே இது ரிவ்யூவும் பண்ணிக்கலாம். பிளஸ் ஓப்பன் சாட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டூடெண்ட் கூட வந்து, அதாவது இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் ஓகேவா, டியூட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹலோ நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்க மெசேஜ் போகும். ஒரு நிமிஷம், நான் வந்து இது சர்வர் ஸ்டார்ட் பண்ணல, ஸோ தான் நான் வந்து வெப்சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால நம்ம வந்து அந்த சர்வர் .js வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த யார் ரெஸ்பெக்டிவ் டியூட்டரோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு போய் சேரும். ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணிக்கிறேன். HT docs online. ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டா. இந்த கிளைண்ட் கனெக்ட் டிஸ்கனெக்டட் இது எல்லாமே அதுல இருந்து வரக்கூடிய மெசேஜ் தான். ஓகேவா. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் சர்வர் டாட் ஜேஎஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஆக்சஸ் ஆகிரும். உங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்டட்னு வரும். இதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சென்ட் ஆகும். ஓகேவா. ஓகே டேட்டாபேஸ் ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்க அந்த டியூட்டர் சைடு போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ஷோ ஆயிருக்கும். சரியா. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேட்டுமே வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து புக்டு செஷன்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இது எல்லாமே மை புக்டு செஷன்ஸ்ல இருக்கக்கூடியது. இதே இது நீங்க வந்து வியூ ப்ராஜெக்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் ப்ராஜெக்ட்ஸ் என்னவோ அது ஷோ ஆயிருக்கும். பிளஸ் ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அதோட உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா. சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுல சர்டிபிகேட்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது வந்து நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது உங்களுக்கு கம்பெனி சைட்ல இருந்து இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேவா. அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணல. அதனாலதான் நம்மளுக்கு நாட் அவைலபிள் எட்டுன்னு வருது. ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து சர்டிபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இது வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு. இதே இது வியூ ஈவென்ட்ஸ் கீழே போய் பாத்தீங்க அப்படின்னா கரியர் ஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஏதாவது கரியர் ஃபேர்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஷோ ஆயிருக்கும். அதே இது அப்ளை ஃபார் ஜாப் கொடுத்தீங்கன்னா கவர் லெட்டர் ரெஸ்யூம் இது எல்லாமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே இது வெபினார்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபார் வெபினார் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி ஷோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா. இதே இது இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. எந்தெந்த யூசர் வந்து சேட் பண்ணிருக்காங்களோ இதே இது உங்களுக்கு ரெக்ரூட்டர் சைட்லயுமே வந்து வியூ ஆயிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வியூ சர்டிபிகேட். ஓகேவா. இது வந்து சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் வந்து வியூ ஆகும். ஓகேவா. இப்ப நான் வந்து இருங்க நான் வந்து பாக்குறேன் எதுல வந்து சர்டிபிகேட் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த சர்டிபிகேட்டும் வியூ ஆகல. ஓகேவா. சோ இந்த இதுக்கு வந்து வியூ ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க நான் வந்து அந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரி அதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்துக்கிடுவோம். யூசர் நேம் இருக்கும், இமெயில் இது ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. ப்ரொஃபைல் பேஜ் அப்புறம் வந்து என்னன்னா லாக் அவுட். ஓகேவா. லாக் அவுட் பண்றது மூலியமா நீங்க வந்து இண்டெக்ஸ் பேஜுக்கே நீங்க வந்து வந்துருவீங்க. ஓகேவா. ஓகே இதுல போய் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் ஆயிருக்குது. சர்டிபிகேட் ப்ரொவைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட் பார்த்துன்னு வரும். வியூ சர்டிபிகேட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் வந்து இந்த பாத்ல இல்ல. ஸோ ஓவரால் சர்டிபிகேட்ல இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அப்படி ஷோ ஆகுது. நம்ம வந்து அட்மின் டேஷ்போர்ட் பண்ணுவேன்ல அப்போ அட்மின் டேஷ்போர்ட் காட்டும் போது உங்களுக்கு நான் அந்த சர்டிபிகேட்டையும் நான் உங்களுக்கு இன்னொரு டைம் வியூ பண்ணி காட்டுறேன். ஓகேவா. சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா டீச்சர் சைடு வந்து பார்ப்போம். ஓகேவா. டியூட்டர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா முன்னாடி சொன்ன மாதிரி செஷன் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது ஹோம் பேஜ். இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ரிவ்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா. இப்போ ரிவ்யூ டைப் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் கண்டென்ட் குவாலிட்டின்னு கொடுத்துருக்கோம். கண்டென்ட் நீட் டு பி பெட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஷோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி எனக்கு கண்டென்ட் வந்து ஷோ ஆகும். ஓகேவா. இது நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ரிவ்யூக்கு ஏத்தாப்புல எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கோர்சஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து மத்த டியூட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டீச்சர் சைட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆட் பண்றது தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. அதாவது கோர்ஸ் வந்து நீங்க புதுசா ஆட் பண்ணணும்னா இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் எவ்வளோ ஆக்டிவ் அதாவது கோர்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவா இன்ஆக்டிவா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மை கிளாஸஸ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வியூ ஆயிருக்கும்.
ஓகேவா. கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யார் யாரால கம்ப்ளீட் பண்ணிருக்குதுன்னு முதற்கொண்டு ஸ்டேட்டஸ் வரும். அதே மாதிரி ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் இது எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். சேட்டும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அசஸ்மெண்ட்ஸ்மே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு முதற்கொண்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கர்ஸ் கம்ப்ளீட்டட் கொடுத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிபிலையும் போய் ஸ்டோர் ஆகிரும். ஓகேவா. அதுக்கு தான் அந்த மார்க்கர்ஸ் கம்ப்ளீட்டட்ங்கிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். பிளஸ் லாக் அவுட்டுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா. அந்த அப்டேட் ஸ்லாட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஸ்லாட் வந்து கொடுக்கறது தான். ஓகேவா. இப்போ நான் வந்து எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கணும் அந்த டைம்ல நான் வந்து ஸ்லாட் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதே இது சர்டிபிகேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா. டியூட்டர் சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அவங்க வந்து என்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இது எல்லாமே அட்மின் டேஷ்போர்ட்ல இருந்து ஜென்ரேட் ஆகுறது தான். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து யூசர் சைட்லயுமே வந்து நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இது மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சர்டிபிகேட்டுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா. இதே தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்மே இருக்கும். ப்ரொஃபைல்லையும் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லாக் அவுட்மே பண்ணிக்கலாம். சரியா. இது இவ்வளோ வந்து உங்களுக்கு டியூட்டர் சரி அப்புறம் ஸ்டூடெண்ட்டும் சரி இது எல்லாமே தனித்தனி லாகின் உள்ளது. இதே இது நீங்க வந்து போத் ஸ்டூடெண்ட் அண்ட் டியூட்டரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. போத் ஸ்டூடெண்ட் அண்ட் டியூட்டரா இருந்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். பிளஸ் கோர்ஸ் ரிவ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமே ஷோ ஆயிருக்கும். கோர்சஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா வியூ பண்றது, புக் செஷன் பண்றது, ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வியூ ஈவெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட்ல பார்த்தோம் தெரியுமா, கரியர் ஃபேர்ஸ், வெபினார்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். இதே இது டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்றது, அப்புறம் மை கிளாஸஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன கிளாஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். சரியா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சர்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் சர்டிபிகேட் வந்து அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா நாட் அவைலபிள் ஷோ ஆகும். இந்த கிளைண்ட் பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஓவரால் சர்டிபிகேட்டும் சரி டியூட்டர் சர்டிபிகேட்டும் சரி ஜென்ரேட் ஆகல. ஸோ அவங்களுக்கு வந்து நாட் அவைலபிள் ஷோ ஆகுது. சரியா. அதே தான் உங்களுக்கு ப்ரொஃபைலுக்குமே ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லாக் அவுட் ஆப்ஷன். சரியா. இதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனுக்கு போனீங்க அப்படின்னா இதுலயே உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா. லாகின் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்கனைசேஷன் டேஷ்போர்டுக்கு வந்து போயிடும். சாரி, இன்வாலிட். ஓகேவா. இப்போ லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேவா. இது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதான் உங்க ஹோம் பேஜ். போஸ்ட் ப்ராஜெக்ட்ல கொடுத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனா, இன் ப்ராக்ரஸா, கம்ப்ளீட்டடா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டேட்டஸ்மே நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே தான் உங்களுக்கு வியூ ப்ராஜெக்ட்ஸ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க யார் வாலண்டியர் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். இதுல வந்து ஜென்ரேட் சர்டிபிகேட் கொடுத்தேன் அப்படின்னா சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா. டவுன்லோட் சர்டிபிகேட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, சர்டிபிகேட் வந்து என்ன ஜென்ரேட் பண்ணலன்ட்டு அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆயிருக்கும். சரியா. இது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு கம்பெனி தரக்கூடிய சர்டிபிகேட். ஓகேவா. இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னா அதே மாதிரி மேனேஜ் கரியர் ஃபேர்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது கரியர் ஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே இது நீங்க வந்து வெபினார்ஸ்மே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டைட்டில், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இதெல்லாம் கொடுத்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதே ரிவ்யூ கரியர் ஃபேர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கரியர் ஃபேர்ஸ்க்கு வந்து யார் யாரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். பிளஸ் வியூ வெபினார் ரெஜிஸ்ட்ரேஷனும் சேம் ஆஸ் வெல் அஸ் அதே தான். ஓகேவா. இதுல வந்து என்னன்னு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சேட் பண்றது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா. ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு சேட் பண்றாங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும்.
அப்புறம் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஸ்டூடெண்டோட ஃபுல் டீடைல்ஸ், அதாவது இமெயில், ஃபோன் நம்பர், ரோல், ஸ்டூடெண்ட், அப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்ன, சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது அவைலபிளா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து நோ சர்டிஃபிகேட் இருக்குது. சப்போஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுல வந்து சர்டிஃபிகேட்டோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது மூலியமா என்ன பண்ணிக்கலாம்னா எந்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அவங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு ஒர்த் அப்படிங்கறத வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பாத்துக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் கடைசியா நான் சொன்ன லாகின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மின் டேஷ்போர்ட். கரெக்டா? அட்மின் டேஷ்போர்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் கேதர் பண்ணி உங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாமே, அப்புறம் புக்கிங் டீடைல்ஸ், கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா இல்லையா அது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். பிளஸ் ப்ராஜெக்டோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ், ப்ராஜெக்ட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகுறது, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து வியூ பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேவா? இந்த டேஷ்போர்ட்ல வந்து ப்ராஜெக்ட பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்பெனி தான் வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் தான் உங்களுக்கு இது. ஓகேவா? இந்த ஓவரால் டீடைல்ஸ்ல கொடுத்திருக்காங்க தெரியுமா, இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய சர்டிபிகேட். ஓகேவா? அதாவது நீங்க வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்றது வந்து இதுல உங்களுக்கு நடக்கிறது. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் பொறுத்தளவுக்கு சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகுறது. அதே இது டியூட்டருக்கு போனீங்க அப்படின்னா டியூட்டர் சைட்ல வந்து ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் டீச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சர்டிபிகேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? has successfully completed their tutoring assignments அப்படின்னு சொல்லிட்டு completed course சொல்லிட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் டீடைல்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள இன்ஃபோ மட்டும், நேம், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபோ, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்மின் டேஷ்போர்ட்ல வந்து வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து மெயின். இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலா, அதாவது இத்தனை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து அட்மின்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இதுல தான் அவங்க வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சர்டிபிகேட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கம்பெனி மூலியமா நீங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? மற்றபடி அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி இதுல வந்து 4 ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதாவது போத் ஸ்டூடெண்ட் அண்ட் டியூட்டருக்கு தனியா, டியூட்டர் தனியா, ஸ்டூடெண்ட் தனியா, பிளஸ் ஆர்கனைசேஷனுக்குமே தனியா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட கிட்டப் ரெபாசிட்டரி. இதுலதான் நம்ம வந்து எல்லா ஃபோல்டர்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்டோட ஃபுல் சோர்ஸ் கோட் வந்து இந்த ரெபாசிட்டரியில வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிளஸ் நம்ம வந்து இந்த சேனல்ல ஃபுல்லாவே ப்ராஜெக்ட் வீடியோ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதை ஒன்ஸ் அகெயின் நியூ மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா கோ த்ரூ பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.